விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேனி மாவட்டம் குமிளியில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் ஏராளமான பயணிகள் வந்து கொண்டிருந்த வேளையில் தேனியில் ஏறிய பயணி ஒருவர் மேட்டுப்பாளையம் செல்வதற்காக டிக்கெட் எடுத்துள்ளார். அந்த அரசு பேருந்து வத்தலக்குண்டு அடுத்த திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் வந்து கொண்டிருந்த போது அந்த பயணிக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பஸ்ஸை நிறுத்தி அந்த பயணி நடத்துனரிடம் கூறிவிட்டு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. இதனால் விரக்தி அடைந்த பயணி மற்றொரு பேருந்தை பிடித்து அடுத்த பேருந்து நிலையமான ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு வந்துள்ளார். அதன் பிறகு அங்கு நின்று கொண்டிருந்த மேட்டுப்பாளையம் அரசு பேருந்தை மடக்கி பிடித்திருக்கிறார். அப்போது அந்த பேருந்தில் இருந்த நடத்துனரிடம், எதுக்குயா வண்டி எடுத்தீங்க? நான் சொல்லிட்டு தானே அங்கிருந்து போனேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த நேரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியிருக்கிறது. அதற்கு அந்த பயணி, நான் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என கூறியதால் திடீரென ஆத்திரமடைந்த நடத்துனர், எனது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவியா? நாங்கள் போலீஸையே பார்த்ததே இல்லையா? உன் பைய புடுங்கி தூக்கி போட்டு கோயம்புத்தூர் போயிடுவேன், யார்கிட்ட வேணாலும் சொல்லு என பயணியை மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார். இதனால் அந்த பேருந்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டவுடன் அந்த பயணி வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கையில் அமர்ந்து பயணித்தார். ஆனால் அந்த நடத்துனர் மீண்டும் மீண்டும் பயணியை வம்பிழுத்ததை அவரது செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ளார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகளை மிரட்டும் இதுபோன்ற நடத்துனர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். நம்ம ரிட்டர்ன் வந்து என்ன சொல்ற பையத்துக்கு வெளியே போய்க்கே என்ன கேட்டு தாராக்குடி கூட போ சாப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போன்ற போய் கடவுள் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துச்சு கோயம்புத்தூர் மையத்துக்கு வெளியே கோயம்புத்தூர் போயிருங்க. எவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு? பேசு இவ்வளோ நேரம் ஒரு போயிட்டு சேர்த்து வரேன் பாருங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன் விளையாட்டு போயிருங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.